வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை தேவன்சஸ்க்காக செந்தில் தேவராஜ். இன்றைக்கி நம்மளோட கியூப் லெசன்ஸில் 4வது நாளில் இருக்கோம். முதல் 3 நாளில் நிறைய வேலையை முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு ப்ளஸ் போட்டோம், அடுத்து ஒயிட்டு கீழே சேர்த்தோம். அதே டைமில் இங்கேயும் நமக்கு ஃபுல்லாக சேர்கிற மாதிரி பண்ணோம். 3வது நாள் லெசனில் 2 லேயர் சேர்க்குறது எப்படின்றது முழுசாக முடிக்கிறது கற்றுக்கணும். இன்றைக்கி 4வது நாளில் நம்ம இருக்கோம். கியூப்பில் முக்கியமான லெசன்ஸ் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணணும். இதுக்கு முன்னாடி இருக்க லெசன்ஸை நீங்கள் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இனிமேல் வர லெசன்ஸை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் 3 ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார்முலாக்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 ஃபார்முலா தான் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். 2-3 ஸ்டெப்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வர அந்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம நேரடியாக 4வது நாள் வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே. 3 நாள் லெசன்கள் முடிவில் 2 ரோ போடுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். 2 ரோ ப்ளஸ் ஒயிட் போடுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சு. அதை எப்போவுமே திரும்ப போடுவேன். முதல் 2 நாள் 3 நாள் ஃபார்முலாவை போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் அதை பண்ணல. ஏன் பண்ணலன்னா இன்றைக்கி இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். உங்களுக்கு அது புரிய வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா நேரடியாக லெசனுக்குள்ளே போயிட போகிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நேரடியாக போயிடலாம். இப்போ நம்ம 2 ரோ ஃபுல்லாக சேர்த்துட்டோம், கீழே ஒயிட் சேர்த்துட்டோம். அதே மாதிரி இதில் நேற்று செஞ்சு வச்ச மிச்சம் இது முடிச்சிட்டோம். ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேலே வேறு மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒரே ஒரு எல்லோ இருக்குது. காரணம் பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே நம்ம சேர்க்க வேண்டியது இப்போது எல்லோவோட ப்ளஸ் இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த பீஸு இந்த கார்னரோட சேருதா அப்படின்றது பார்க்குறது அடுத்த ஸ்டெப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை சேர்க்கணும், ப்ளஸ் போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் கலர் மாதிரி இருக்கும், திரும்பி இருக்கும், அவ்வளோதான். இதை எப்படி இங்கே கொண்டு வர்றது, இதுதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிற பாடம். ஏதாவது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு பிடிக்குதோ, ப்ளூ வச்சுக்கோங்க, ரெட் வச்சுக்கோங்க, ஆரஞ்சு வச்சுக்கோங்க, க்ரீன் வச்சுக்கோங்க, எது வேணால் வச்சுக்கோங்க. ஒயிட் சைடு கீழே தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் சைடு கீழே இருக்கணும். இப்போது ஆரஞ்சு சைடு நான் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரண்ட் வச்சுக்கிறேன். மேலே ப்ளஸ் போடணும் எல்லோவில். அதுதான் இப்போ நம்மளுடைய குறிக்கோள். இங்கே இருக்க இது பீஸுங்க இப்படி திரும்பி வரணுன்றது தான் நம்மளோட குறிக்கோள். அதுதான் ஒர்க் பண்ண போகிறோம். இதுலேயும் 2 டைப் பண்ணலாம். நான் உங்களுக்கு முதல் டைப் சொல்லித்தரேன். இந்த ஸ்டெப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்றதுக்காக நான் இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் இப்போ சொல்லித்தரேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியான ஃபார்முலா தான். இந்த ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஃபேஸ், இதை மேலே கீழேயும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃபுல்லாக அப்படி திருப்புங்க. ரைட் சைடு ஃபுல்லாக இல்லை, 45 டிகிரி ஒரே ஒரு ஸ்டெப் திருப்புறீங்க. அதாவது கீழே இருக்க ஒயிட்டு இந்த சைடுக்கு வரணும், க்ரீன் சைடுக்கு. ஃபேஸ் சைடை ரைட் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். பண்ண உடனே ஒயிட் இந்த சைடு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, நம்ம செகண்ட் டே பண்ண தெரியுமா, இந்த கார்னர் பீஸுங்களை கொண்டு வரதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம் தெரியுமா, அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 1 2 3 4. அகைன் இந்த ஒயிட் ட்விஸ்ட் பண்ணதை பொசிஷன் கொண்டு வந்துருங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் திரும்ப மெதுவாக பண்ணி காட்டுறேன். அடுத்ததில் பாருங்கள். இப்போ ஒரு எல் ஷேப் கிடச்சிருக்கும். இதில் இருக்கு இல்லைங்களா, எல் ஷேப். அதே மாதிரி இந்த கார்னர் பீஸை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு எட்ஜ் பீஸ் மட்டும் தான் நம்ம கவலைப்படணும். எல் ஷேப் வந்துருச்சு இதில். இப்போ பார்த்தீங்கன்னா எல் ஷேப் ஆனால் ப்ளூ சைடு கரெக்டாக இருக்குது, இங்கே சேரலை. நம்ம என்ன பண்ணணும், இப்போது இந்த எல் ஷேப் கிடச்சிருச்சுன்னா இப்படி பிடிச்சிக்கணும் பொசிஷன். அதாவது ஜே மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. நீங்கள் இப்படி திருப்பி இப்படி கூட வச்சுக்கலாம், ரெட்டு கூட வச்சுக்கலாம், இல்லை ரெட்டு மேலே அழகாக நேராக சேரணும்னு எப்படி வச்சுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு மேலே பார்க்குறது ஜே மாதிரி தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அகைன் சேம் ஃபார்முலா. ரைட் சைட் ட்விஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டை. அகைன் நம்ம அன்றைக்கி 2வது நாள் சொல்லி கொடுத்த ஃபார்முலா என்ன, அந்த எட்ஜ் கார்னர் பீஸ்க்கு அதே ஃபார்முலா. அப் ரைட்டில் அப், லெஃப்ட்டில் தள்ளுங்க, திரும்ப ரைட்டில் டவுன் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் பொசிஷன் கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மொத்தத்தையும் திரும்ப ட்விஸ்ட் பண்ணி பழைய பொசிஷன் கொண்டு வந்துடுங்க ஒயிட்டாக. இப்போது கோடு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல ஜே வந்தது, புள்ளி ஜேவாக மாறிச்சு. இப்போ கோடு வந்துருக்கு. இந்த ப்ளூ இது சேர்ந்துச்சா, இந்த சைடு சேரலை. ஓகே, இப்போது இந்த ஒரு பக்கம் சேரலை, ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு. இந்த பொசிஷனில் எப்போயுமே என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்படி வச்சு பண்ணக்கூடாது. இப்போ இப்படி மேலேருந்து கீழே இருக்க மாதிரியோ இந்த மாதிரி வச்சு பண்ணக்கூடாது. இப்படி கிராஸில் வச்சுக்கோங்க. இது 2 சேர்ந்துருந்துன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது 2 சேரலை, ஒரு சைடு சேர்ந்துருக்கு. அதை மட்டும் நேராக வச்சுக்கிறோம். வச்சுட்டு கிராஸில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் ஃப்ரண்ட்டை ட்விஸ்ட் பண்ணுங்கள், ரைட்டில் மேலே ஏற்றுங்க. ஒயிட் சைடில் வந்துருச்சு, ப்ளூ சைடில். இப்போ என்ன பண்ணுங்கள், சேம் ஃபார்முலா. அப் ரைட் அப், டாப் லெஃப்ட்டு, அகைன் ரைட் டவுன், டாப் ரைட். முடிச்சா? இப்போது அகைன் இந்த ஒயிட்டை பொசிஷன் கொண்டு வந்துடுங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, லக்கிலி நமக்கு என்னென்னா ப்ளஸ்ஸுக்கு பதில் மொத்தமே எல்லோ வந்துடுச்சு. ஆனால் இந்த சைடு பீஸுங்க சேரலை, இது சேரலை. இது 2 மட்டும் மாறி வரணும். ஆனால் என்னென்னா நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த பீஸுங்களில் தான். இது 2 மட்டும் சேர்ந்துருக்கு, 2 சேரலை. ஓகேயா, நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இதில் தான். நம்ம இதை திரும்ப கழிச்சு தான் ஆடுவோம். அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு இது சேர்ந்துருச்சு. இப்போது இந்த 2 சைடு சேர்றது அடுத்த ஃபார்முலா. அது இன்றைக்கி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
ஸோ அது 5வது நாளில் நான் சொல்லித்தரேன் அந்த ஃபார்முலாவை. இன்றைக்கி இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க. இதாவது இங்கே ப்ளஸ் போட்டாச்சு. இது மட்டும் தான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இப்போது இன்னொரு க்யூப்பில் இதுலேயே நான் அதை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் சொன்னது மாதிரி இதில் ஜே ஆல்ரெடி இருக்குது. அதில் புள்ளி மட்டும் இருந்தது, ஜே போட்ட சென்டர் பீஸ் மட்டும் இருந்தது. நம்ம ஜேயை உருவாக்கணும். இதில் ஜேவே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா அகெயின் ரைட் ட்விஸ்ட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு அப், ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் ரைட். அகெயின் ஃப்ரண்ட்டை ட்விஸ்ட் பண்ணி ஒயிட்டை கீழே கொண்டு போயிடுங்க. இதில் லக்கிலி பாருங்கள், இந்த சைடு ப்ளூ இருக்குது, இந்த சைடு க்ரீன் கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா அகைன் சேம் ஃபார்முலா இப்படி வச்சுட்டு கிராஸில் வச்சுக்கணும். இப்படி கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்படி வச்சு பண்ணணும். பார்த்துக்கோங்க, எல்லோ வந்து இப்படி நமக்கு இப்படி இருக்கணும், கிடைமட்டத்தில் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. ஓகேயா? திரும்ப என்ன பண்ணுங்கள், ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் ஒயிட் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, சேம் ஃபார்முலா, 2வது நாள் சொல்லி கொடுத்த ஃபார்முலா, ரைட் அப், டாப் லெஃப்ட், ரைட் டவுன், டாப் ரைட். ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போது அகைன் இதை கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா இதுலேயும் ப்ளஸ்ஸு வந்து விட்டது. ஆனால் அது வேறு மாதிரி வந்தது. இது எல்லாமே எல்லோ வந்துச்சு. 2 சைடு ஓரளவுக்கு, ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக சேர்ந்து இப்படி வந்ததா. இதில் ரிசல்ட் எப்படிடா வந்திருக்குன்னா ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்துருக்கு, க்ரீனும் ஆரஞ்சும் மாறி இருக்கு. ஸோ இதை சரி பண்ணுறது என்னன்றது அடுத்த நாள் லெசன். ஸோ ஃபஸ்ட்டு டே லெசனையும், செகண்ட் டே லெசனையும், தேர்ட் டே லெசனையும், இது 4th டே. ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நீங்கள் திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் போடுறது தான் இன்றைக்கி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. சைடில் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கு அடுத்த ஃபார்முலா நாளைக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 4வது நாளோட இறுதியில் நம்ம மேலே எப்படி ப்ளஸ் போடுறதுன்றதை கற்றுக்கணும். ஒரு 2 சைடு நமக்கு சேர்ந்துருக்கு. ப்ளூ கரெக்டாக சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு கரெக்டாக சேர்ந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெட்டும் க்ரீனும் சேரலை, மாறி இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்றது தான் நாளையோட லெசன். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். எப்பவும் சொல்கிறது தான், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு அந்த ஃபார்முலா கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மறக்காமல் டெவென்ச்சர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் தேவராஜ்.